அரசியல் முடிவுகள் எல்லாத்தையுமே டெல்லி தான் எடுக்குது. அதிமுக கூட்டணியில. அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் பிஜேபி சொல்லல. என்டிஏ கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. ஸோ எதா இருந்தாலும் டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லி தான் அவங்க பண்ணி அதிமுகவை அசிங்கப்படுத்துறாங்க. அது காங்கிரஸ் வந்து டிவிகே வச்சுக்கிட்டு பார்கெயின் பண்ணிட்டு தேவையில்லாத ஒரு அரசியல் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 சீட் அதிகமாக வாங்கிட்டாங்க. 25+3 வாங்கிட்டாங்க. பட் அதை பற்றி பெருசாக இல்லை காங்கிரஸோடைய கடந்த தேர்தலில் 6 சீட்டு கொடுத்தாங்க திருமாக்கு. மீண்டும் அதே 6 கொடுத்தா சரியா இருக்காது. நான் அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்தலாக தொடர்ந்து உங்களோட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக வந்திருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் பெரிய லெவலில் சீட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறது திருமாவுடைய ப்ரேயராக இருக்குது. அவங்களுக்கு வந்து தேமுதிகவுக்கு 8 சீட்டு 9 சீட்டு அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாஸில் தகவல் வந்துட்டோன்னு அவருக்கு திருமாவுக்கு ஒரு வருத்தம். கடந்த தேர்தலில் 6 அதே 6 நம்மளுக்கு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறதுனால தான் அவர் அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்காரு. சிபிஐடைய நிலைப்பாடு என்னன்னா, எப்பயுமே சிபிஐக்கு எந்த தொகுதி எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அதே நிலை தான் சிபிஎம்முக்கும் கொடுப்பாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா 6 சீட்டு கொடுத்தாங்க. சிபிஐக்கும் 6 சீட்டு, சிபிஎம்முக்கும் 6 சீட்டு. 4 சீட்டு வந்து இப்போ சிபிஐக்கு கொடுத்துட்டதுனால சிபிஎம்முக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. நம்மளுக்கும் 4 தான்னா சரியாக இருக்காது. ஏற்கனவே எங்களை வந்து டிவிகே தரப்பெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் உதயசூரியன் நாங்கள் நின்னோம்னா எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும். அதனால் எங்களுக்கு 3 சீட்டோ இன்னும் 2 சீட்டோ அது எத்தனை சீட்டாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து உதயசூரியன்கிறது வேண்டாம். எங்களுக்கு டார்ச் ரேட் ஏற்கனவே கொடுத்த சீட்டுக்கு எங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் 6 சீட்டு வாங்கினீங்கன்னா அந்த ஏற்கனவே 6 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா 5 சீட்டு ஜெயிக்காங்க, 4 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அந்த 4 எம்எல்ஏ ஏற்கனவே ஸ்டாண்ட் பை ஆயிடுறாங்க. தோத்த தொகுதிகளில் இருந்தால் நீங்கள் 2 தொகுதியில் மாற்றலாம், வேற யாருக்காவது வாய்ப்பு தரலாம். சிட்டிங் எம்எல்ஏக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? அவருக்கு கஷ்டம். அவர் நீங்கள் அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த அறிக்கையை புலம்புல அறிக்கையாக இருக்குது. ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடைய இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே சைட்லேருந்து தொகுதி பங்கீடு வந்து இன்று நாளைன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் இழிவைப்பாடாக தான் இருக்குது. இதை தொடர்ந்து டெல்லியில் அன்புமணி அவர்களும் தினகரன் அவர்களும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ பியூஷ் கோயல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அது இன்னும் நிலுவையாகவே போயிட்டு இருக்கே சார். எப்போ தான் அது ஒரு முடிவுக்கு வரும்? திமுக குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி அரசியல் முடிவுகள் எல்லாத்தையுமே டெல்லி தான் எடுக்குது அதிமுக கூட்டணியில். பட் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் பிஜேபி சொல்லலை, என்டிஏ கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. ஸோ எதாக இருந்தாலும் டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லி தான் அவங்க பண்ணி அதிமுகவை அசிங்கப்படுத்துகிறாங்க. அது பாவம் ஒன்றும் பெரிய சங்கடமான விஷயம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு. காரணம் என்னென்னா, பியூஷ் கோயல் வந்து அவர் பேசிட்டு போகலாம், பட் அவருக்கு அது முடிவு பண்ண முடியாமல் அமித்ஷாவை போய் பார்த்து ஒவ்வொருத்தரும் அங்கே முடிவெடுத்து சரியான சூழ்நிலை இல்லை. காரணம் என்னென்னா, அதிமுக கூட்டணியில் பிஜேபி கிட்டத்தட்ட 30 சீட்டுக்கு மேலே கேட்குறாங்க. அதே மாதிரி அன்புமணி ஏற்கனவே எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 18 சீட் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு அவர். அமமுக டிடிவி என்ன நினைக்கிறாரு, அவர் எனக்கு ஒரு 10 சீட்டுக்கு மேலேயாவது எனக்கு ஒரு 12லேருந்து 15 சீட் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அவருடைய வேண்டுகோளாக இருக்குது. இந்த விஷயங்களில் பெருசாக ஒன்றும் முடிவு பண்ண முடியாத குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அமித்ஷாட்ட கேட்டார், பேசினார். அவங்க 2 பேரையும் வர சொல்கிறேன், நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா. ஸோ அதனால தான் போய் 2 பேரும் போய் அன்புமணியும் டிடிவியும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு குழப்பம் தான். அநேகமாக இன்றைக்கி வர வேண்டிய பியூஷ் கோயலுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டு நாளைக்கு வர்ற மாதிரி இருக்குது. இப்போ அதனால ஏற்கனவே அமித்ஷா வந்து எடப்பாடிகிட்ட ஒரு விஷயம் பேசிட்டாரு. இன்றைக்கி வந்து அன்புமணியையும் டிடிவியும் பார்த்து பேசிடுவார். ஸோ நாளை மாலை அல்லது நாளை மறுநாள் வந்து முடிவாகும் அப்படின்னு ஒரு ஏசியமான தகவல்கள் தான்.
அடையுமா? என்ன காரணம்னா இன்னைக்கு 21 ஆயிடுச்சு. 22, 23 உனக்கு என்ன 25ஆம் தேதிக்குள்ள ஃபைனல் பண்ணி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணா தான் ஈஸியா இருக்கும். அதனால அடுத்த சில நாட்கள் இந்த ஒரு குழப்பம் இருக்கும். அதிமுக, பாஜக கூட்டணியில் அப்படிங்கிறது தான் இன்னிய நிலையா இருக்குமா. ஓகே சார். இப்போ என்னதான் ஏடிஎம்கே சைட்லேருந்து அவங்க சைட்லேருந்து இன்னும் தொகுதி பங்கீடும் இன்னும் முடிவுக்கு வரல. ஆனா, இப்போ பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கக்கூடிய திமுக சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ கூட்டணி இருந்தாலும், ஆனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தொகுதிகள் கம்மியா தான் வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, தேமுதிகவும் இப்ப மக்கள் நீதி மய்யமும் இப்ப சேர்ந்திருக்காங்க. அதனால கம்மியா தான் கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. திருமாவளவனுக்கா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், அண்ட் தாவாக்கா சைட்ல இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் கம்மியா தான் கொடுக்கப்படும்னு சொல்லுது. இப்ப அவங்களுக்குள்ளயே ஒரு கூட்டணி குழப்பமாவே இருக்கே சார். ஆமா, உண்மைதான். நீங்க அதாவது நீங்க காங்கிரஸ் வந்து டிவிக்கே வச்சுக்கிட்டு பார்கெயின் பண்ணிட்டு தேவையில்லாத ஒரு அரசியல் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 சீட் அதிகமாக வாங்கிட்டாங்க. 25 + 3 வாங்கிட்டாங்க. பட் அதை பற்றி பெருசாக இல்லை காங்கிரஸோடைய ரைட். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த பெரிய கட்சின்னு தன்னை நினைச்சிட்டு இருக்கிற திருமாவளவன் தனக்கு ஒரு 10 சீட்டுக்கு மேலேயாவது கொடுக்கணும், டபுள் டிஜிட் எனக்கு வேணும்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, புதுசாக வந்த தேமுதிகவுக்கு கூடுதல், அதாவது 8, 9ன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. கடந்த தேர்தலில் 6 சீட்டு கொடுத்தாங்க திருமாக்கு. மீண்டும் அதே 6 கொடுத்தா சரியா இருக்காது. நான் அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்தலாக தொடர்ந்து உங்களோட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக வந்திருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் பெரிய லெவலில் சீட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறது திருமாவுடைய ப்ரேயராக இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து உங்க நல்லது கெட்டது எல்லாமே கிட்டத்தட்ட 3 சட்டமன்ற தேர்தலாகவும் அதுக்கு 3 பாராளுமன்ற தேர்தலோட உங்களோட நான் இருக்கேன். நேற்று வந்தவங்க தேமுதிக, இன்னும் சொல்ல போனால் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு எங்களோட கூடுதலாக கொடுத்தா என்ன நியாயம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திருமாவளவன் இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரு, எங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு சீட்டு எங்களுக்கு கூட தான் கொடுக்கணும் நீங்கன்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து தேமுதிகவுக்கு 8 சீட்டு 9 சீட்டு அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாஸில் தகவல் வந்துட்டோன்னு அவருக்கு திருமாவுக்கு ஒரு வருத்தம். கடந்த தேர்தலில் 6, அதே 6 நம்மளுக்கு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறதுனால தான் அவர் அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு காரணம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா சிபிஐ 4 சீட்டுகளுக்கு ஒதுக்கி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. சிபிஎம் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஏன் எங்களுக்கு கடந்த தேர்தல் கொடுத்த 6 சீட்டாக தான் எங்களுக்கு கொடுக்கணும்ல, நீங்கள் எங்களை குறைச்சிக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ எங்களுக்கு 6 சீட்டாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் அதையும் குறைச்சிங்கன்னா எங்களுக்கு எப்படி சரியா இருக்காது. எங்களுக்கு நீங்கள் நேற்று வந்து ஆட்கள் தேமுதிகக்கு மக்கள் நீதி மையத்தெல்லாம் காரணம் தேடி எங்களுக்கு சீட்டு குறைக்கிறது எப்படி அப்படின்னு இப்போ அவங்களுடைய பிரேயர் கூடுதலாம் கேட்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 6 சீட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு. இவர் டிஎம்கேவுடைய நிலைப்பாடு என்னன்னா, எப்பயுமே சிபிஐக்கு எந்த தொகுதி எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அதே நிலை தான் சிபிஎம்முக்கும் கொடுப்பாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா 6 சீட்டு கொடுத்தாங்க, சிபிஐக்கும் 6 சீட்டு, சிபிஎம்முக்கும் 6 சீட்டு. 4 சீட்டு வந்து இப்போ சிபிஐக்கு கொடுத்துட்டதுனால சிபிஎம்முக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக, நம்மளுக்கும் 4 தான்னா சரியா இருக்காது, எங்களுக்கு 6ஆவது கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க கேட்குறாங்க. இதில் என்ன ஒரு சங்கடம்னா, சிபிஐ 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு சீட்டாவது, ஒரு 5 சீட்டுன்னு சிபிஎம்முக்கு கொடுத்தீங்கன்னா சிபிஐ சங்கடப்படுவாங்க, என்ன நீங்கள் சொன்னதும் ஒத்துக்கிட்டு போயிட்டோம், இப்போ அவங்க பாருங்க அடம்பிடிச்சி ஒரு கூடுதலாக ஒரு சீட்டு வாங்கிட்டாங்க, எங்களுக்கு எங்கள் ஆளுங்க தப்பாக நினச்சிக்குவாங்களேன்னு சூழ்நிலை. என்ன ஏற்கனவே மதிமுக அதே சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாரு. ஸோ சிபிஐயும் முடிவாயிடுச்சு. சிபிஎம் அதனால தான் இப்போ 6 சீட்டு கேட்டு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சூழ்நிலை. மக்கள் நீதி மையத்துக்கு என்ன பிரச்சனைனா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டார்ச் லைட்டுன்னு ஆல்ரெடி ஒரு சீட்டும் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு உதயசூரியன் நிற்க சொன்னால் எப்படி, எங்களுடைய தனித்தன்மை போயிடும் எங்களுக்கு அப்படின்னு அவங்களுடைய, ஏன்னா புதிய கட்சி நாங்கள், நீங்கள் ஏற்கனவே எங்களை வந்து டிவிக்கே தரப்பெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த நிலையில் உதயசூரியன் நாங்கள் நின்னோம்னா எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும், அதனால் எங்களுக்கு 3 சீட்டோ இன்னும் 2 சீட்டோ அது எத்தனை சீட்டாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து உதயசூரியன்கிறது வேண்டாம்,
எங்களுக்கு டார்ச் லைட் ஏற்கனவே கொடுத்த சீட்டுக்கு எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு ஒரு விஷயம். அதே மாதிரி தாவேக்கான தமிழக வாழ்வு. வாழ்வுரிமை கட்சி முருகனுடைய கட்சி. அவர் 2 சீட்டு கேட்டாரு, தரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10 கோரிக்கைகள்லாம் வைத்தார். ஜாதி வாரி கணக்கெடுப்பில் ஆரம்பிச்சு இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு சீட்டுனா கூட நான் ஒத்துக்குவேன். ஏன் தேர்தல் டைமில் டிமாண்ட் பண்ணீங்கன்னா சங்கடமாயிடும். திமுகவுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். என் காங்கிரஸ் விஷயத்திலேயே ரொம்ப சங்கடப்பட்டாங்க அவங்க. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த முறை நீ கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு பண்ருட்டி வாங்கிட்டு போங்க, அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேசிக்கலாம்னு சொல்லி பார்த்தாரு. வேல்முருகனுக்கு பிடிவாதம். ஸோ அதனால அவர் வெளியே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இன்னும் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். பெரிய கட்சிகள் இப்போ 2 விஷயம். இன்னைக்கு காலையில் திரும்ப ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, நீங்கள் சீட்டு எத்தனை சீட்டு வாங்கினாலும் ஏற்கனவே நின்றுட்டு இருக்கவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் 6 சீட்டு வாங்கினீங்கன்னா அந்த ஏற்கனவே 6 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா 5 சீட்டு ஜெயிக்காங்க, 4 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அந்த 4 எம்எல்ஏ ஏற்கனவே ஸ்டாண்ட் பை ஆயிடுறாங்க. தோத்த தொகுதிகள் இருந்தால் நீங்கள் 2 தொகுதியில் மாற்றலாம், வேற யாருக்காவது வாய்ப்பு தரலாம். சிட்டிங் எம்எல்ஏக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? அவருக்கு கஷ்டம். அவர் நீங்கள் அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த அறிக்கையை புலம்புல அறிக்கையாக இருக்குது. ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஏற்கனவே இருக்கவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு சங்கடம் அவருக்கு கூடுதலாக சீட்டு வாங்க வேண்டிய கட்டாயம் ஒன்று. அதில் யார் யார் வேட்பாளருங்கிற விஷயத்தில் அவர் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கார் அவர். ஆனால் அவரோட அறிக்கை கரெக்ட் தானே சார்? இத்தனை வருஷமா இருக்காருங்கிறப்போ ஆப்வியஸ்லி அதை கேட்க தானே செய்வாங்க, கூடுதல் தொகுதிங்கிறப்ப. திமுகவுக்கு ஒரு சங்கடம் இருக்குல்ல, டிஎம்கே ஒரு சங்கடம் சொல்லுது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து ஏற்கனவே கடந்த தேர்தலில் 25 கொடுத்தாங்க, 17 சீட்டு ஜெயிச்சு காங்கிரஸ். ஓகே, பட் அந்த அவங்க 15 சீட்டு அந்த 17 சீட்டில் ஜெயிச்சாங்க. 15 இல்லை 17 சீட்டு வாங்கினாங்க, ஜெயிச்சாங்க. அந்த 17 சீட்டும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சீட்டு? காரைக்குடி, சிவகாசி, அறந்தாங்கி, ஸ்ரீபெரும்புதூர் தனி, வேளச்சேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், ஊட்டி, நாங்குநேரி, மயிலாடுதுறை, பொன்னேரி, சோளிங்கர், ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, திருவாடனை, விருதாச்சலம், மொத்தம் 17 தொகுதி. ஏன் ஒவ்வொரு தேர்தலின் போதும் காங்கிரஸ் சில சீட்டுகளை கேட்டு திருப்பி அவங்கள்ட்ட கேட்டு வாங்குது. அதில் திமுக இவ்வளோ பெரிய சங்கடம். ஆண்டாண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட தொகுதியவே காங்கிரஸ் வாங்கிட்டு போகுது. அப்போ அந்த தொகுதியே காங்கிரஸ் தொகுதியாக ஆயிடுது. அப்போ அங்கே இருக்க திமுக நிர்வாகிகள் சங்கடப்படுவாங்களா மாட்டாங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தேர்தல்னு வந்தால் நம்ம நிற்க போகிறதில்ல. யாரோ ஒருத்தர் காங்கிரஸ்னு ஒருத்தர் வாழ்ந்தால் அவர் காங்கிரஸ் எம்எல்ஏ ஆயிடுவார். திமுகவில் இருக்க எம்எல்ஏ ஆகுறது அந்த தொகுதியில். இந்த கிள்ளியூர் வச்சு, இப்போ ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு, குறிப்பிட்ட சில இதே மாதிரி தான் இந்த முறை திமுக தெளிவாக இருக்கு. தொடர்ந்து உங்களுக்கே ஒரு சில தொகுதிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எங்களால் முடியாதுங்கிற இன்னொரு டிமாண்ட் இப்போ திமுக காங்கிரஸ்ல வைக்க போகுது. உங்களுக்கு இப்போ 28 தொகுதி கொடுத்துட்டோம். பட் திருப்பி பர்டிகுலராக 17 சீட்டு ஏற்கனவே நீங்கள் ஜெயிச்ச திருப்பி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எங்கள் கட்சியில் சங்கடமாக இருக்குது. எங்கள் ஆட்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன தலைவரை ஒவ்வொரு முறையும் காங்கிரஸுக்கே கொடுத்துக்கிட்டுருக்கீங்க, இப்போ நாங்கள்லாம் என்ன தலைவரன்னு கேட்பாங்கல்ல கட்சியில். அதனால தான் இந்த முறை திமுக என்ன பண்ணுது, குறிப்பிட்ட 7 தொகுதிகளை மாற்றி கொடுக்க போகிறேன் நாங்கன்னு சொல்லிடுச்சு திமுக. அது அடுத்த கட்டத்துக்கு வரப்போகுது. நீங்கள் காங்கிரஸுக்கு நீங்கள் கேட்டீங்கல்ல, 3 தொகுதி கூட கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. கேட்ட தொகுதியெல்லாம் தர முடியாது எங்களால். இந்த முறை தொகுதிகளை திமுக மாற்றி கொடுக்க போகுது. சரி, இது ஒவ்வொரு முறையும் நடக்கும். நீங்கள் இதே ஏடிஎம்கேல இந்த பிரச்சனை இருக்கு. பிஜேபி என்ன பண்ணுது, கோயில் நகரங்கள் உள்ள இடங்கள்லாம் கேட்குது, குறிப்பாக ஸ்ரீரங்கம் கேட்குது, என்ன திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழனி, இந்த தொகுதிகள்லாம் கேட்குது. தொகுதியிலும் நீ கோயில் நகரங்களாக பார்த்து பிஜேபி கொடுத்துட்டா அண்ணா திமுக இன்னைக்கு கட்சி நடத்த முடியும். ஏன் ஜெயலலிதா நின்று ஜெயிச்ச தொகுதி ஸ்ரீரங்கம், அந்த தொகுதியை வந்து பிஜேபி கேட்டால் எப்படி தர முடியும்? ஸோ அதனால அதான் கட்சியில் வந்து பெரிய கட்சிகளாகவும் கூட்டணி கட்சி தலைமை தாங்கிறதுலையும் நிறைய சங்கடம் இருக்கு. அதை தான் 2 பேருமே பார்க்குறாங்க. பட் திமுக வந்து கிட்டத்தட்ட பேசி முடிச்சுருவாங்கன்னு வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து விசிகாவுக்கு தேமுதிக ஈக்குவலாக கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. சிபிஎம்மும் அதே தான், ஒரு சீட்டு கூட கொடுப்பாங்க.
சிபிஎம்முக்கு ஒரு சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் சிபிஐக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 2 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இன்னும் சங்கடம் இருக்குது. ஏன்னா பிஜேபி கிட்டத்தட்ட 30 தொகுதிக்கு மேலே கேட்குது. அதே மாதிரி நீங்கள் டிடிவி அவர் வந்து எனக்கு 15 தொகுதி, எனக்கு கண்டிப்பாக 12லேருந்து 15 வேணும்னு கேட்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருக்குது. இது எல்லாமே செய்ய வேண்டிய கட்டாயம். 2 பேருமே, 2 பெரிய கட்சிகளுமே 25, 26 முடித்து கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாதான் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. அதுக்குள்ளர கேண்டிடேட் எல்லாமே ப்ரிப்பேர் ஆக முடியும் டாக்குமெண்ட் வைஸ். சார், இப்போ அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கழகம் தலைவரான வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம், கூட்டணியை விட்டு விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒருவேளை ஒரு கூட்டணியை டிஎம்கே கூட்டணியில் இல்லை, வெளியில ஏறாரு அப்படின்னா எந்த கூட்டணியில போய் சேருவார் சார் வேல்முருகன்? இல்லைங்க, அதுதான் ஒரு பெரிய சங்கடம். தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து வேல்முருகன் வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட வெளியே போகிறார். ரைட்டு. இப்போ ஏற்கனவே வன்னிய வாக்குகள் சின்ன பின்னமாகி கிடக்கு. ஏற்கனவே அப்பா பையன் சண்டையில் பாமக 2ஆகி போய் கிடக்கு. அந்த சூழ்நிலை ஏற்கனவே பாமக இருக்கும் பட்சத்தில் திமுகவுடைய பலத்தோடு தான் வாழ்வுரிமை கட்சியில் இவர் வேல்முருகன் பன்ருட்டியில் ஜெயிச்சார். இப்போ அவர் வெளியே போய் எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவருக்கு. அதிமுக கூட்டணிக்கு போவாரா தெரியல, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே போய் அங்கே 2 சீட்டு கேட்டு தர முடியாதுல்ல, அவங்களும் தருவாங்களா? கஷ்டம், அவங்களும் கஷ்டம். திருப்பி விஜய்கிட்ட போக முடியாது அவர். என்ன காரணம், விஜய் வந்து சின்ன கட்சிகளை யாரையும் நான் சேர்க்கலை, 1% 1/2% உள்ள வாக்கு விகிதம் உள்ள யாரையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு வேல்முருகனை பொறுத்தவரை தனித்து போட்டியிடுவது தான் அவருடைய நிலையாக இருக்குது இன்னைக்கு. அவருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வேறு இல்லை. ஏன்னா 2வது ஏடிஎம்கே உள்ள பிரச்சனைகளை தீர்த்தா போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. என்ன, ஏன்னா வேலுமணி அவர் பேர் என்ன, அன்புமணி விரும்ப மாட்டார். ஏன்னா அன்புமணிக்கு எகென்ஸ்டாக தான் அரசியல் செய்தார் வேல்முருகன். அதனால் அன்புமணி இருக்கிற இடத்துக்கு அவர் போக முடியாது. ஆமாம், அதுதான் உண்மை. ஓகே சார். திமுக சைட்லேருந்து யாராருக்கு எத்தனை தொகுதி போகும்னு சொல்லிட்டு உங்களோட நிலைப்பாடுகளையும் உங்களோட கருத்தையும் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.